வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரின் கரன்சி ஆல்பத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்குறோம். இந்த ஆல்பத்துல எத்தனை கரன்சி இருக்கு, எந்தெந்த நாடு கரன்சி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தா, ஒரு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 50 கண்ட்ரிங்க, 102 நோட்டு இருக்கும். ஒரு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 34 பேஜ் வரும். ஒரு பேஜுக்கு 3 நோட்டு. அதாவது 50 நாட்டோட நோட்டு இருக்கு. ஒரு நாட்டுக்கு 3 நோட்டு வச்சிருக்கோம். வாங்க நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில வந்து பார்த்தீங்கன்னா 3 நோட்டு வச்சிருப்போம். இந்த ஃபாரின் கரன்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கரன்சி வந்து விரும்பி பண்ணுவாங்க. ஃபாரின் காயினா இருக்கட்டும், கரன்சியா இருக்கட்டும். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் விரும்பி பண்ணுவாங்க. ஒரு சில நாட்டுக்கு போயிருப்பாங்க. சில நாட்டுக்கு போக முடியாத நாடுலாம் இருக்கும். இன்னைக்கு நாணய சேகரிப்புல இருக்கட்டும், கரன்சி சேகரிப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து விரும்பி ஒவ்வொன்னா கலெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல இந்த கரன்சி இந்த மாரிலாம் பார்க்கறதோ, இல்ல எடுக்கிறதோ எல்லாமே கொஞ்சம் ரேர் இதா தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்து போயிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு கரன்சியா இருக்கட்டும், ஒவ்வொரு நோட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொரியா, அ ச இத ச சைனாவா இருக்கட்டும், இந்த மாரி கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு வித்தியாசமா அதாவது ஒரு கண்ட்ரில 3 நோட்டு வச்சிருக்கோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா. எல்லா நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ உள்ள நோட்டு, வேல்யூ இல்லாத நோட்டு எல்லாமே நோட்டு எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இந்த நோட்டு எல்லாமே பார்க்கறதெல்லாம். இது ஒரு ஆல்பமா தான் பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 102 நோட்டுங்க. எல்லா நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். அந்த நோட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். நான் நோட்ட எல்லாமே காமிச்சர்றேன். நீங்க பார்த்துக்கலாம். எந்தெந்த கண்ட்ரி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கலாம். எந்த மாரி நோட்டு இருக்குன்னு பார்த்துக்கலாம். நோட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனா தான் இருக்கும். எதுவுமே டேமேஜ் ஆன நோட்டே கிடையாது. எல்லாமே நல்ல கண்டிஷன் நோட்டு தான் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட், பேக் எல்லாமே கிளியரா காமிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா நோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து கரன்சி கலெக்ஷன் பண்றது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கண்டிஷன் அதாவது மெயினா வந்து கண்டிஷன தான் பார்க்குறாங்க. நல்ல கண்டிஷனா தான் இப்ப எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. லைட்டா கொஞ்சம் கிழிஞ்சிருந்தாவோ, அழுக்கு இருந்தாவோ, டேமேஜ் இருந்தாவோ அந்த மாரிலாம் யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்தியாவும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, 50 கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் சேர்த்து தான் குடுத்துருப்பாங்க. இந்த நோட்டு எல்லா நோட்டும் பாருங்க சூப்பரா இருக்குமா. நோட்டு எல்லாமே பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். எங்கேயுமே அழுக்கு இருக்காது. நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜோ, அழுக்கோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே இருக்காது. காலப்போக்குல இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிளாஸ்டிக் நோட்டு மாறி வருதுங்க. இந்த மாரி நோட்டெல்லாம் இன்னைக்கு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதா தான் இருக்கும். ஏன்னா, அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏன்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஃபாரின் அந்த காலகட்டத்தில போயிருப்பாங்க. போகாம இருக்கவங்கலாம் இருக்காங்க. ஆனா, வருங்காலகட்டத்தில எல்லாருமே ஃபாரினுக்கு தான் வேலைக்கே போற மாரி தான் இருக்கு. அந்த மாரி சூழ்நிலை தான் இன்னைக்கு எல்லாமே இருக்கு. நாட்ட விட்டு எல்லாமே போயிட்டு தான் அடுத்தடுத்த கண்ட்ரில தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த கண்ட்ரில இருந்துச்சுன்னா கலெக்ஷன் பண்றது இன்னைக்கு ரொம்ப ரேரா தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ஒரு வரலாற நம்ம சேமிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு வீடியோவா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வரலாற மட்டும் தான் சேமிச்சு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நான் குடுக்குற வீடியோல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாரிலாம் கிடையாதுங்க. எல்லா வீடியோலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எந்த வீடியோவா இருந்தாலும் சரி, நோட்டா இருக்கட்டும், காயினா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், அந்த மாரி பொருளு கூட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விளக்கத்த சொல்லி தான் போடுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு தலைமுறையில வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா தான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு இந்த கண்ட்ரில இந்த மாரி இருந்திருக்கு. இந்த மாரிலாம் புழக்கத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் ஒரு நாலேட்ஜ் தாங்க இன்னைக்கு எல்லாமே இருந்தா. ஒரு ஹிஸ்டரிய பத்தி ஒருத்தர் கேட்டா கூட நம்ம இந்த ஹிஸ்டரிய பத்தி தெரியணும். தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற வந்து சொல்ல முடியும். வரலாற படிக்கணும். வரலாற படிச்சா மட்டும் தான் அடுத்த கட்டத்த வரலாற நம்ம நினைத்து கொண்டு போ முடியும். இந்த ஃபாரின் கரன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து இந்த மாரி நோட்ல வந்து கமெமரேட்டிவ் போட்டு அடிச்சிருக்க மாட்டாங்க. சில இது பார்த்தீங்கன்னா, காந்தி படம் இருக்கும். பழசுல வந்து பிரிட்டிஷ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1000 நோட்ல வந்து தஞ்சாவூர் படம் போட்டு அடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு நம்ம நோட்லயே இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரூ. 5 நோட்ல டிராக்டர் போட்டு சிறப்பா அடிச்சிருப்பாங்க விவசாயத்த. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 நோட்ல அக்ரிகல்ச்சர் நினைவுபடுத்துற விதமா அடிச்சிருப்பாங்க. ரூ. 50 நோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில இருக்க பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நினைவுபடுத்துற விதமா அடிச்சிருப்பாங்க. ரூ. 50, ரூ. 20 அந்த மாரி அடிச்சிருப்பாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா வச்சிருக்க ரூ. 10 நோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரூ. 10, 20 ஒவ்வொரு சிறப்பான கோயில சம்மந்தப்பட்டதா எல்லாமே அடிச்சிருப்பாங்க. ஏன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்பலாம் இந்த கோயில பத்தி தெரியாம ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நாள் போக்குல வந்து இன்னைக்கு மறந்து கடந்து போயிடுறாங்க. இதெல்லாம் மெமரிக்கு கொண்டு வரணும் தான் ஒவ்வொரு கோயில பத்தி சம்மந்தப்பட்டமா கரன்சில அடிச்சிருப்பாங்க. கரன்சில, காயின்லலாம் அடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வரலாற வரலாற வந்து நினைவுபடுத்துற விதமா தான்.
இன்னைக்கு எல்லாமே என்ன வரலாறு எல்லாமே மறந்து போயிடுறாங்க. வரலாறை மறந்து போயிடக்கூடாது. வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா நினைவுல இருக்கணும். மக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா நினைவுல இருக்கணும்னு தான் வரலாறை பத்தி சொல்லியிருப்பாங்க எல்லாமே. அந்த மாரி தான் இந்த நோட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கண்டிஷனா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப ஒவ்வொரு நோட்டா கலெக்ஷன் பண்றத விட, ஒரு ஆல்பமா இருந்து இதில ஸ்டிக்கர் ஒட்டி, இப்ப இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து எளிதில கண்டுபிடிச்சிடலாம். இந்த கண்ட்ரிக்கு இந்த நோட்டு தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும், இந்த பத்தி நாலேட்ஜ பத்தி தெரிஞ்சுக்கிற எல்லாமே இந்த மாரி இதில தான் வருது இன்னைக்கு எல்லாமே. அதனால இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா 3 நோட்டு குடுத்துருக்காங்க. இலங்கையிலே 4 நோட்டு வச்சிருக்கேன். 4 நோட்டு எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது நோட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. இலங்கையில கூட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லதா இருக்கும். சூப்பரா இருக்கும் நோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் கண்ட்ரி சொல்றத விட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேஜா எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். எல்லா பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா தான் இருக்கு. இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்பத்த நம்ம சேல்ஸுக்கு தாங்க குடுத்துருக்கேன். நம்ம கடை எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்ல ரெகுலர் கடையா இருக்குங்க. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க. கண்டிப்பா நீங்க நேர்ல வரதுன்னா வரலாம். இல்ல உங்க சொந்தக்காரங்க இந்த மாரி யாராவது இருந்தா கூட நீங்க சொல்லி விடலாம். அவங்க வந்து வாங்கிக்கலாம். இல்ல அப்டின்னா நீங்க ஜிபே பண்ணீங்கன்னா போதும். இன்னைக்கு பண்ணா மறுநாள் காலைல உங்களுக்கு வந்து இருக்குங்க. பொருள் வந்து சேர்ற வர முழு பொறுப்பு நம்ப பொறுப்பு. அத பத்தி பயப்பட தேவையில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் போடுற வீடியோல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முகத்த காமிச்சு தான் போடுறேன். கடை லொக்கேஷன மென்ஷன் பண்ணி தான் போடுறேன். கடை எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லொக்கேஷன் மென்ஷன் பண்ணி தான் போடுறேன். ஏன்னா கடைய தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு தான். பாண்டிச்சேரியில அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்ல தான் ரெகுலர் கடையா இருக்கு. நம்ம கடையில இறங்கி தான் நீங்க அரவிந்த் ஆசிரமத்துக்கு, மணப்பிள்ளையார் கோயிலுக்கும் போகணும். ரூ. 10 பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வந்தீங்கன்னா, நேரா ரூ. 10 கொடுத்தா நம்ம கடை வாசல்லயே வந்து இறங்கிடலாம். ஏன்னா நம்ம கடை வாசல்ல இறங்கி தான் நீங்க 2 இதுக்குமே போணும். ஆசிரமமா இருக்கட்டும், அரவிந்த் பிள்ளையார் கோயிலா இருக்கட்டும். 2க்குமே நம்ம இதில வந்து இறங்கி தான் போகணும். டெம்போல வந்தீங்கன்னா ரூ. 10 பஸ்ல வந்தாலும் ரூ. 10 தான். கடை வாசல்லயே இறக்கி விட்டுருவாங்க உங்கள. கடையில இப்படி இறங்குனோனே திரும்பி பார்த்தா நம்ம கடை தான் இருக்கும். பஸ் ஸ்டாப்ல. அதாவது மணப்பிள்ளையார் கோயில்னு கேட்டீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க. இறங்குனோனு பார்த்தாவே தெரிஞ்சிரும். நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்க புதுசா இருந்தா அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா வரலாற பத்தி நீங்க சேகரிக்கலாம். வரலாற பத்தி கத்துக்கலாம். வரலாற பத்தி நீங்க படிக்கலாம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. வரலாற நம்ம படிக்கிற அளவு தான் இன்னைக்கு இருக்கு. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்பத்துல வந்து 50 கண்ட்ரி இருக்கும். 102 நோட்டு இருக்கும். பார்த்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.